அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சீனாவ ஆள கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுரும். "என்னப்பா, என்னப்பா சொல்ற?" அப்படின்னு. அந்த மாரி தான் உண்மையிலேயே நிலைமை ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, அவரு ஜோ பைடன்லாம் சீனாவ ஆள போல. அவரு பாவம் அமெரிக்காவ ஆள முடியாமயே ரிட்டயர்ட் ஆகி போயிட்டார். அது ஒரு பக்கம் தனி. ஜோ பைடன் என்னெல்லாம் சூழ்நிலைகள உருவாக்கி, கடைசியில அந்த சூழ்நிலைகள்னாலேயே அவரோட பதவி பறிபோச்சோ, அது எல்லாம் இப்ப அப்படியே ஷி ஜின்பிங்க்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜோ பைடன் என்ன நெனச்சாரு? அமெரிக்க அதிபர் நம்ம தான் எல்லாத்துக்கும் ராஜான்னு நெனச்சாரு. உண்மையும் கூட. ஆனா, அதுக்குன்னு தடாலடியா ராத்திரியோட ராத்திரியா சவுதியிலருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த எல்லாம் தூக்கிட்டு போய், உலகம் பூரா நான் எதுவுமே ஆப்பரேட் பண்ண போறதில்ல. ரஷ்யாவ நோக்கி மட்டுமே ஆப்பரேட் பண்ண போறேன் அப்டின்னாரு. இதெல்லாம் பார்க்கவும், கேட்கவும் ஓகே கரெக்ட்டா தானே இருக்கு அப்டின்னு தோணுச்சு. ஆனா, ரஷ்யாவ நோக்கி இவரு போகும்போது, ஒட்டுமொத்த உலகமும் என் பின்னாடி வாங்க அப்டின்னு கூப்பிடும்போது, அவர் செஞ்சது பூராமே வேடிக்கையா மாறிப்போச்சு. ஏன்டா எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டு, இப்ப நீ கூப்பிடுற திசைக்கு நாங்க ஏன்டா வரணும்? அப்படின்னு சவுதிலாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு நீ குடுக்கவும் இல்ல, புடுங்கவும் இல்ல. முதல்ல உன் வேலைய நீ பாரு. ஏன் அது கூட எங்களையும் அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க? இதே டாலர் பிரிண்ட் பண்ணும்போது எங்கள கூப்பிடுறியா? அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிட்டு ஓடி போயிருச்சு. கடைசியில எல்லா நாடுகளுக்கும் சுத்துன்னு மனுஷன் சுத்தி கடைசியில ஒண்ணையும் சாதிக்கல. ஓரளவு அமெரிக்காவுக்கு மைலேஜ் எடுத்து குடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். அதே போல ஷி ஜின்பிங்க்கு ஆயிருச்சு. ஆனா, இங்க இவருக்கு மைலேஜ்ங்கிறது கிடைக்க போறதே கிடையாது. நிலைமைலாம் கைமீறி போய் தலைகீழா மாறிக்கிட்டு இருக்கு. இவர் அப்படி யார பத்தி விட்டார்? எந்த நாட்டையும் பத்தி விடுற இடத்துல இவனுங்க கிடையாது. ஊர் பூரா சண்டை போட்டு தானே வச்சிருக்காய்ங்க அப்படின்னா, அதான் உண்மை. எல்லா நாடு கூடயும் சண்டை. பக்கத்துல உள்ள நாடுகளோட எல்லை பிரச்சனை அப்படின்னு பேசி பார்த்திருக்கோம். ஆனா, சீன கப்பல் போற பாதையில உள்ள நாடுகள் கூடலாம் எல்லை பிரச்சனை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு பேசுற ஒரே கூமுட்ட நாடு சீனா தான். அத உலகமும் ரொம்ப நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பயலுக எப்படி இருப்பாய்ங்க? அப்பேற்பட்ட சீன அதிபர் தனக்கான எதிரி அப்படின்னு உள்ளூருக்குள்ள பெரிய அளவு வேட்டைய தொடங்குற காலகட்டமா இருந்துச்சு. வெளிநாடுகள்ல செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சு வெளிநாடுக்கு பூரா ஒரு நாடு விடாம எல்லா நாட்டையும் உரசுனாரு. உள்ளூருக்குள்ள நமக்கு ஆபத்து அப்படிங்கிற நபர்கள எல்லாம் மார்க் பண்ணலாம் அப்படின்னாரு. அங்க ஆபத்துன்னா ஒண்ணும் கிடையாது. சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 3000 மெம்பர். அதுக்குள்ள உள்ள ஒரு 300 மெம்பர். அந்த 300 மெம்பர்ல ஒரு 5 பேரு. இந்த 5 பேருக்கு பின்னாடி உள்ள ஒரு 3 ரிட்டயர்ட் ஆன நபர்கள். இதுக்கு நடுவுல ஷி ஜின்பிங். எது? இந்த 3க்கும் 5க்கும் நடுவுல ஷி ஜின்பிங். ஆட்டுன்னு ஆட்டி வச்சுக்கலாம். இதுக்குள்ள தானே இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. 3000 நபர்கள கண்காணிச்சு அதிபர் ஷி ஜின்பிங்க்கு எதிரா உள்ளவன தூக்க முடியாதா? அப்படின்னு கேட்டா, ஈஸியா முடியும். பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த பெருசா, "நீ உனக்கு வயசாகி போச்சு கிளம்பி போ" அப்படின்னு சொல்லி விட்டாரு. இத ஒழுங்கா வீட்ல இருந்து கிளம்பும்போதே சொல்லியிருந்தா, அவருக்கு அசிங்கமாச்சும் நடக்காம இருக்கும். ஆனா, கிட்ட வர வச்சு, உட்கார வச்சு, "போயிட்டு வாயா" அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த பயலுகளுக்கெல்லாம் பயம் வரணுங்கிறதுக்கு தான். அவர் நெனச்சா எந்த நேரத்திலயும் தூக்குவாரு அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் மீட்டிங்லயே அப்படி பண்ணாரு. ஆனா, அதெல்லாம் பண்ணியும் அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சீனா வளர்றதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா, சீனாவோட தொழிலதிபர்கள் தொழில் தான். அது கண்டுபிடிச்சார்களோ, காப்பி அடிச்சார்களோ, அத வச்சு தானே இவ்வளவு தூரம் வளர்ச்சி. அப்ப அவன் தானே உண்மையான கதாநாயகன் அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆமா, இதுல என்ன கேள்வி? பதிலே நான் தாங்கிற மாரி ஜாக் மா வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாரு. அன்னையோட அவர் வாழ்க்கையும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அவர் வாழ்க்கை மட்டும் கிடையாது. இந்த மனுஷன் டான்ஸ் ஆட ஒட்டு மொத்தமா இவர் ஸ்டாண்டர்ட்ல உள்ள எல்லா தொழிலதிபர்களையும் புடிச்சு உழுக்குன்னு உழுக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஏன் அப்டின்னா, இவர்கள் மேக்ஸிமம் தொழிலதிபர்களுக்கு பிடிக்காத வார்த்தை என்ன? டாக்ஸ் தான். ஏன் ப்ராஃபிட்ல டாக்ஸ அள்ளி அள்ளி போட்டுருக்கிறீங்க. லாஸ் ஆகும்போது எங்களுக்கு என்ன தர்றீங்க? அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவார்கள். அதே மாரி டாக்ஸ எதிர்த்தும் பேசினாரு. இவரே ஒரு ஹீரோவா ஆயிட்டாரு. இது பூரா நமக்கு எதிரா போகுதே அப்படின்னு எல்லா பயலுகளையும் புடிச்சு உள்ள போட்டாரு. ஆனா அந்த கம்பெனிகளோட ரெவென்யூ சீனாவுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த கம்பெனிகளுக்குள்ள ஏற்கனவே ஜாக்மா ஆடுறதுக்கு முன்னாடியே என்ன நிலைமை? சீனாவ பொறுத்தவரையும் எல்லா கம்பெனிலயும் அந்த முக்கியமான முடிவுகள எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ட மறைமுகமா உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்றதும் இந்த 3000 நபர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான். இத தாண்டி ஒரு பயலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர்கள மீறி அந்த கம்பெனி எந்த திசைக்கும் போப்போறதே கிடையாது. இருந்தாலும் பர்ட்டிகுலரா தூக்கிட்டு அந்த கம்பெனிகள அப்படியே இவ்வளவு ப்ராஃபிட்டை அரசாங்கத்துக்கு குடுக்கணும். இவ்வளவு விஷயங்கள ஓசில மக்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் செஞ்சாரு. "ஏய் இப்படிலாம் பண்ணி கம்பெனி நடத்த முடியாதுயா" அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தடுத்த தாக்கங்கள் வந்துச்சு. அதுல பெரிய அளவு உலக சூழ்நிலையே மாறிப்போச்சு. உலக பொருளாதார சூழ்நிலையே கொஞ்ச நாள்
அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. எப்ப கோவிட் காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறம் நிறுத்தப்பட்டு எந்திரிச்சு வரும்போது 1000 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். அதுல இதெல்லாம் எந்த மூளைக்கு அப்படிங்கிற மாரி இவரோட ஃபார்முலா பூரா உடைஞ்சு சுக்கு நூறா ஆன காலகட்டம். இருந்தாலும் தான் பிடித்த முயலுக்கு 3 கால். கொண்ட கொள்கையில உறுதியான நபர் அப்படிங்கிற மாரி இதுல இருந்து அசையவே இல்ல. எல்லா கம்பெனிகளும் ஷேக் ஆச்சு. ஷேக் ஆனாலும் பரவால்ல நம்மளால வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பினார்கள். ஜாக் மாலா தலைமறைவு வாழ்க்கை தான். ஜப்பானுக்கு ஓடி போயிட்டாரு, அங்க ஓடி போயிட்டாரு. கடைசியில சீனாலயே ஒளிஞ்சு கிடந்தார். இப்படி ஏகப்பட்ட சச்சரவு. கம்பெனியோட வேல்யூலாம் குறைஞ்சிச்சு. மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண முடியல. ஃபினான்ஷியலா ஏகபோக ட்ரபிள குடுத்த காலகட்டத்துல, படார்ன்னு அமெரிக்கால தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப விரட்டி போட ஆரம்பிச்சார்கள். பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது இந்திய தடைகள் தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் உண்மை. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி தாறுமாறா பக்கத்துல உள்ள ஒரு பெரிய நாடும், உலகத்தோட அண்ணனும் தடைகள் போட்டதுக்கு அப்புறம், கம்பெனிகள் தள்ளாட ஆரம்பிக்குது. முக்கியமான ஆட்கள தூக்கியாச்சு. புதுசு புதுசா போய் கால்ல விழுகிற ஆட்களுக்கு திறமை கிடையாது. இப்படி பல சிக்கல்கள சந்திச்சு, எப்புட்றா கரையேறலாம் அப்படின்னு நினைக்கும்போது ட்ரம்ப் வந்துட்டாரு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் சீனாவோட கம்பெனிகள, சீனாவோட முக்கியமான ஆட்கள ஒழிச்சு கட்டுறது தான் முழு நேரம் அப்படின்னு மாறிப்போச்சு. இப்ப என்ன பண்றது? பைடன் எப்படி சவுதிக்கு ஓடுனாரோ, அதே மாரி சீன தொழிலதிபர்கள் கிட்ட ஓடிட்டார். என்ன ஒண்ணு, இவர் ஓடாம அவங்கள திருப்பி வாங்கடா, ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு எதுவும் உறுதி குடுத்தாரோ என்னமோ, மீண்டும் ஜாக் மாலாம் லைட்டுக்குள்ள வந்துட்டார். லைட்டுக்குள்ள வந்தது மட்டும் கிடையாது. இவனுங்க எப்பயுமே பெரிய அளவுல ஒரு ரெட் கார்பெட்ட விரிச்சு, நடந்து வந்து கை தட்டிக்குவாய்ங்க. கை தட்டி என்னத்தையோ பேசி பொருளாதாரத்த திருப்பி போடுவோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு நம்பிக்கை குடுப்பார்கள். அந்த மாரி ஒரு ஈவென்ட்ல ஜாக் மா மீண்டும் வந்துட்டார். சீனா தன்னோட அந்தஸ்த காப்பாத்திக்கணும் அப்படின்னா, தொழில காப்பாத்தணும். தொழில காப்பாத்தணும் அப்படின்னா, தொழில வளர்த்து விட்டவன முதல்ல காப்பாத்தி உருப்படியா வைக்கணும். அந்த நிலைமைக்கு இப்ப இறங்கி வந்து பழைய ஆட்கள எல்லாம் கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறார்கள். இது கை குடுக்குமா? சத்தியமா தெரியல. ஆனா, சீன அதிபரோட இமேஜ் பெரிய அளவுல உள்ளூர்ல சரியும். இவரால முடியல, அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார்கள். இத அவர் மீண்டும் தாங்கிக்குவாரா? அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. ஏன்னா, அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரே பவர். எங்க? ஆர்மியா? மிலிட்டரி சேர்மன் அவர் தான், பினான்சியல் சேர்மன் அவர் தான், எல்லாத்துலயும் சேர்மன் அவர் தான். சேர்மனுக்கு தாங்குமா இது அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச அளவு தாங்குறதுக்கு வாய்ப்பில்ல. 10 நாள் தான். 11ஆம் நாள் திருப்பியும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தலைவன் ஆரம்பிக்காட்டியும் சரி, அன்னை அமெரிக்கா ஆரம்பிச்சு விட்டுரும். அன்னை அமெரிக்கா எத்தனை தடைகளையும் மீறி உள்ளுக்குள்ள டேட்டாக்கள கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவார்கள். இவரு அதாவது ஷி ஜின்பிங் தன்னை காப்பாத்திக்க, தன் அந்தஸ்த காப்பாத்திக்க சண்டை போட்டு விரட்டி விட்ட ஆட்கள எல்லாம் திருப்பி உள்ள கொண்டு வந்தாரு. அதுவே நெகட்டிவா மாறும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள தியரி. இந்த தியரியில ஏகப்பட்ட நபர்கள் விழுந்திருக்கார்கள். அதிபர் ஷி ஜின்பிங் மட்டும் விதிவிலக்கா வந்துர முடியுமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பில்ல. அது போக நரிகளுக்கு இனி எதிர்காலம் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.